ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷிரா ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஷரண். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா தான் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணுற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், சேவ் கவின். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கலையோ அவங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னன்னா, நம்ம ரீசெண்டாக ஒன் வீக் பிஃபோர் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். என்னதுன்னா, ஒரு பேபி பேர் பார்த்திங்கன்னா கவின். ஏஜ் பார்த்திங்கன்னா 1 to 1.5 வயசு இருக்கும். அந்த பேபிக்கு ரீசெண்டாக ஒரு லிவரில் இஷ்யூ இருந்ததுனால அவங்க பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்காரங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க பேபி லிவர் நிறையா ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஸோ இது காஸ்ட் 12 lakhs சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் இவ்வளோ ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிள் என்ன காரணத்தினால நம்ம டொனேஷன் கேம்பெயினிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டொனேஷன் கேம்பெயினிங் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி 1 week ஆகிடுது. ஸோ ஆல்மோஸ்ட் 1 weekக்குள்ளே நம்ம 3 to 3.5 lakhs ஆஸ் அ டொனேஷன் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது அன்பிலீவேபிள் தான். நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ டொனேஷன் ஆஸ் அ டொனேஷன் கலெக்ட் ஆகும். பட் நம்ம எல்லாம் யூனிட்டியாக நின்றதுனால தான் இவ்வளோ டொனேஷன் கலெக்ட் ஆகிருக்குது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த அண்ணா ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணியிருந்தார். அவருக்கும் அவர் குழந்தைக்கும் செக்கப் பண்ணுறதுனால. ஸோ அந்த டைம் பீரியடில் அந்த அண்ணா ஹாஸ்பிட்டல்காரங்கிட்ட ஒரு எஸ்டிமேஷன் ரிப்போர்ட் கேட்டிருந்தார். ஆப்ரேஷன் பண்ணால் எவ்வளோ எஸ்டிமேட்டாக எதுக்கு எவ்வளோ செலவாகும். ஸோ ஹாஸ்பிட்டல்காரங்களும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதான் லிவர் எஸ்டிமேஷன் ரிப்போர்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் த்ரூவா. ஸோ இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க 13 lakhs அப்ராக்சிமேட்லி செலவாகும். ஸோ இதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபிக்ஸ் காஸ்ட் இல்லை, 13 lakhs தான் ஆகணும், அதுக்கு மேலேயும் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேஷண்ட் கண்டிஷன் பொறுத்து இருக்குது. ஏன்னா சில பேர் ஆப்ரேஷன் பண்ண சில டேஸ்லேயே ரிகவர் ஆகிடுவாங்க. சில பேர்த்துக்கு டைம் ஆகும் ரிகவர் ஆகுது. ஸோ அதில் ஃபர்தர் செக்கப்ஸ் டெஸ்ட் ஆகிறதுக்கு டாக்டர்கிட்ட கன்சிடர் பண்ணுறதுக்கு மெடிசன் அதுக்கெலாம் ஃபர்தர் சார்ஜஸ் ஆடப் ஆகும்னு இதுவும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க கிளியராக பர்டிகுலராக இதுவும் ஷோ பண்ணியிருக்காங்க எதுக்கு எவ்வளோ செலவாகும். அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு 4.2 lakhs ஆகும்னு, மெடிசன்ஸ் மெடிக்கல் கன்சியூமர்ஸ்க்கு 6.9 lakhs, பிளட் கம்போனன்ட்ஸ் 75,000 அப் டு, அப்புறம் ஃபர்தர் இந்த ஃபிசியோ மெடிக்கல் இதுக்கெல்லாம் ஃபர்தராக சார்ஜஸ் ஆகும்னு கிளியர்லியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிக்வெஸ்ட் தான் எல்லாத்தையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சின்னோட ஹெல்ப் பண்ணால் கூட அந்த குழந்தை ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வர வைக்க முடியும். சில பேர் இப்போ என்ன ஏன் நம்ம ஹெல்ப் பண்ணணும், எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் அந்த குழந்தை பற்றி யோசித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ மெச்சூர் ஆகிட்டோம், நம்மளால் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த குழந்தை எவ்வளோ பெயின் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும்னு நம்மளால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ உங்களால் இன் ஃப்யூச்சர் உங்கள் சின்னோண்டு ஹெல்ப்பால் அந்த குழந்தை ஃப்யூச்சரில் ஸ்மைல் பண்ணுறத விளாட்றத பார்த்தாவே உங்களுக்கும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு சின்னோண்டு நீங்களும் யோசிப்பீங்க மனசுக்குள்ளார என்னடா நம்ம ஒரு சின்னோண்டு ஹெல்ப் பண்ணி ஒரு குழந்தை ஒரு பேபி ஃபேஸில் இவ்வளோ ஸ்மைல் வருது. அந்த மூமெண்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கும் அந்த க்யூரியாசிட்டி இருக்கும், உங்களுக்கும் ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னது உங்கள் எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் தான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அப்புறம் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் லொக்காலிட்டியில் இருக்க எல்லா பாய்ஸும் குரூப்ஸும் பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லலான்னு இருக்கிறேன். ஏன்னா நாங்கள் டொனேஷன் கேம்பெயினிங் ஸ்டார்ட் பண்ண வித்தின் சில டைம்லே எல்லாம் அவங்கவுங்க ஏரியாவில் குரூப் க்ரியேட் பண்ணி டோர் டு டோர் கேம்பெயினிங் பண்ணி டொனேஷன் கலெக்ட் பண்ணி இப்போக்கி 3 to 4 lakhs கலெக்ட் ஆகிருக்குன்னா அது அந்த கேம்பெயினிங் காரணத்தினால தான் இருக்குது. எல்லாம் யூனிட்டியாக முன்னாடி வந்ததுனால தான் இவ்வளோ டொனேஷன் கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இப்படியே இன் ஃப்யூச்சரும் யூனிட்டியாக இருந்தால் நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல் கைஸ். உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.